ஹே கைஸ், இன்றைக்கான பாக்ஸ் கொஷின் பார்ப்போம். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அரசியலமைப்பு தலைவர், மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் ஆவார். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர்னாலும் கேட்டாலும் சரி தான், இல்லை மாநிலத்தின் அரசின் தலைவர் அப்படி சொல்லி கேட்டாலும் யார், ஆளுநர் தான் வருவார். சப்போஸ் மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர், அதாவது மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா முதலமைச்சர் வருவார். ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். ஸோ அதாவது முதலமைச்சரை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான். அதேமாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களை நியமிப்பவரும் யார் தான், ஆளுநர் தான். ஸோ அதாவது முதலமைச்சர் பரிந்துரைப்பார், இந்த அமைச்சர்களை இங்கே இந்த பதவிக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பரிந்துரை செய்வார். அதன் அடிப்படையில் ஆளுநர் அமைச்சர்களை நியமிப்பார். ஓகேங்களா? ஸோ மாநில சட்டமன்றத்திற்கு அமைச்சரவை கூட்டு பொறுப்பானது. சட்டமன்றம் மாநிலத்தின் உண்மையான அதிகார மையமாகும். ஸோ மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம் எதுன்னு கேட்டாங்கன்னா சட்டமன்றம் தான். தற்போது 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்களுக்கு 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டில் 25 உயர்நீதிமன்றம் தான் இருக்குது, ரைட்டு தான். ஆனால் 29 மாநிலங்கள் கிடையாது. ஸோ 28 மாநிலங்கள், அதே மாதிரி 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. ஸோ 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. ஸோ கரண்ட்டில் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இன்னும் ஸ்கூல் புக்கில் அப்டேட் பண்ணாமலே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வை குறைத்தாங்க. திரும்பவுமே அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 43வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கியது. புரியுதுங்களா? ஸோ நீதி புனராய்வு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை 76ல் நீக்கியிருப்பாங்க, திரும்ப 77ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சட்ட திருத்தம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த மாநில அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர் கேட்பாங்க. ஸோ அதேமாதிரி பொதுவாக அரசின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டால் பிரதமர் வருவார். அதுவே மாநில அரசியலமைப்பின் தலைவர் அல்லது மாநில அரசின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆளுநர் வருவார். மாநில அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா முதல்வர் வருவார். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.